தேவ ஊழியர் சார்லஸ் ஸ்பர்ஜன் அவர்களின் தியான புத்தகத்திலிருந்து சில வரிகள். 2 நாளாகமம் 31 அதிகாரம் 21 அவன் தேவனுடைய ஆலயத்தின் வேலையிலும் தன் தேவனை தேடும்படிக்கு நியாயப்பிரமாணத்திற்கும் கற்பனைக்கும் அடுத்த காரியத்திலும் என்ன செய்யத் தொடங்கினானோ அதையெல்லாம் தன் முழு இருதயத்தோடும் செய்து சித்தி பெற்றான். இது ஒன்றும் அசாதாரணமான நிகழ்வல்ல. தங்கள் வேலையை முழு இருதயத்தோடு செய்பவர்கள் முன்னேறுவதும் அரைகுறை மனதோடு உழைப்பவர்கள் தோல்வியடைவதும் இந்த அறநெறி உலகின் பொதுவான விதியாகும். சோம்பேறிகளுக்கு முட்செடிகளைத் தவிர வேறு எந்த அறுவடையையும் தேவன் கொடுப்பதில்லை. நிலத்தில் புதைந்துள்ள புதையலை கண்டடைய தோண்ட மறுப்பவர்களுக்கு செல்வத்தை அனுப்ப அவர் விரும்புவதில்லை. ஒருவன் வாழ்வில் முன்னேற வேண்டுமானால் அவன் தன் தொழிலில் ஜாக்கிரதையாக ஊக்கமுள்ளவனாக இருக்க வேண்டும் என்பது உலகறிந்த உண்மை. மற்ற விஷயங்களைப் போலவே ஆவிக்குரிய ஜீவியத்திற்கும் இது பொருந்தும். இயேசுவுக்காக நீங்கள் செய்யும் வேலையில் நீங்கள் சிறப்படைய விரும்பினால் அது இருதயபூர்வமான வேலையாக இருக்கட்டும். அதை உங்கள் முழு இருதயத்தோடும் செய்யுங்கள். உங்கள் தொழிலில் நீங்கள் எவ்வளவு விசை, ஆற்றல், ஆர்வம் மற்றும் ஊக்கத்தை செலுத்துகிறீர்களோ அதைவிட அதிகமாகவே ஆவிக்குரிய விஷயங்களில் செலுத்துங்கள். ஏனெனில் அது அதற்கும் மேலான தகுதியுடையது. பரிசுத்த ஆவியானவர் நமது பலவீனங்களில் நமக்கு உதவுகிறார். ஆனால் அவர் நமது சோம்பேறித்தனத்தை ஊக்குவிப்பதில்லை. அவர் சுறுசுறுப்பான விசுவாசிகளை நேசிக்கிறார். கிறிஸ்தவ சபையில் மிகவும் பயனுள்ள மனிதர்கள் யார்? தேவனுக்காக தாம் ஏற்றுக்கொண்ட பணியை முழு இருதயத்தோடும் செய்கிறவர்களே அவர்கள். ஞாயிறு பள்ளி ஆசிரியர்களில் மிகவும் வெற்றிகரமானவர்கள் யார்? அதிக திறமை உள்ளவர்களா? இல்லை, மிகுந்த ஆர்வம் கொண்டவர்களே. எவர்களுடைய இருதயம் வைராக்கியம் கொண்டிருக்கிறதோ அவர்களே ஆண்டவர் தம்முடைய இரட்சிப்பின் மகத்துவத்தில் வெற்றிகரமாக முன்னேறிச் செல்வதைக் காண்பார்கள். முழுமனதுடன் செயல்படுவது விடாமுயற்சியில் வெளிப்படும். ஆரம்பத்தில் தோல்விகள் ஏற்படலாம். ஆனால் ஆர்வம் கொண்ட ஊழியன், இது ஆண்டவருடைய வேலை, இது கண்டிப்பாக செய்யப்பட வேண்டும், என் ஆண்டவர் இதைச் செய்ய எனக்கு கட்டளையிட்டுள்ளார், அவருடைய பலத்தினால் நான் இதை நிறைவேற்றுவேன் என்று கூறுவான். கிறிஸ்தவனே, நீ உன் ஆண்டவருக்கு இத்தகைய முழு இருதயத்தோடும் சேவை செய்கிறாயா? இயேசுவின் ஊக்கத்தை நினைத்துப்பார். அவருடைய இருதயபூர்வமான உழைப்பு எப்படிப்பட்டது என்று சிந்தித்துப்பார். உம்முடைய வீட்டைக் குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது என்று அவரால் சொல்ல முடிந்தது. அவர் இரத்தத்தின் பெருந்துளிகளாக வேர்த்தபோது அந்த ஆசீர்வதிக்கப்பட்ட தோள்களில் அவர் சுமந்தது ஒன்றும் சாதாரண சுமையல்ல. அவர் தம் இருதயத்தையே ஊற்றியபோது அது தம் மக்களின் இரட்சிப்பிற்காக அவர் செய்த பலவீனமான முயற்சியல்ல. இயேசு அவ்வளவு ஊக்கமாய் இருந்தாரே, நாமோ வெதுவெதுப்பான நிலையில் இருக்கலாமா? நம் முழு இருதயத்தோடும் இயேசுவை பின் செல்லுவோம். ஆமென்.